வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள், அதோட ஆரம்ப கட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அதாவது 1857 பெரும் கிளர்ச்சின்னு சொல்றோமே, அதுக்கு ரொம்ப முன்னாடியே இங்க தமிழ்நாட்டுல நடந்த எதிர்ப்புகள், குறிப்பா பாளையக்காரர்கள், அப்புறம் வேலூர் புரட்சி. சரிதான். இத நாம எதை வச்சு பார்க்கறோம்னா, தமிழ்நாடு அரசின் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல மக்களின் புரட்சியின் ஒரு பாடம், அதுதான் நம்மளோட ஆதாரம். நீங்க ஒருவேளை இந்த பாடத்தை படிச்சிருக்கலாம், இல்லன்னா இந்த வீரமான வரலாற்றை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா, இந்த பாடம் வழியா இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகளுக்கு பின்னணி என்ன, இதுல முக்கியமான தலைவர்கள் யார், அப்புறம் அந்த நிகழ்வுகள் நடந்த வரிசை, முக்கியமா சில வருஷங்கள். ஆமா, சில வருஷங்கள் திரும்ப திரும்ப வருது. 1529, 1759, 1767, 1772, 1798, 1799, 1801, 1805, 1806. இந்த வருஷங்கள் ஏன் ஒரு திருப்பு முனையா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரிதானே? சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த பாளையக்காரர் முறை அது எப்படி உருவாச்சு, அங்க இருந்து தொடங்குவோம். 1529க்கு போலாமா? போலாம். 1529. அப்போ மதுரை நாயக்கரா இருந்தவர் விஸ்வநாத நாயக்கர், அவரோட அமைச்சர் அரியநாத முதலியார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த முறையை உருவாக்குறாங்க. ஓ, அப்போ இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு நிர்வாக ஏற்பாடு. ஆமா, விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்தப்போ வந்த ஒரு முறை இது. தமிழகத்தை மொத்தம் 72 பாளையங்களா பிரிச்சாங்க. 72? அப்போ ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒரு தலைவர், அதாவது பாளையக்காரர். சரிதான். அவங்க வேலை என்னன்னா, வரி வசூலிக்கிறது, அந்த பகுதியை நிர்வகிக்கிறது, சட்டம் ஒழுங்க பாத்துக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ராஜா மாதிரி தானே அவங்க பகுதியில. ஆமா, அப்படிதான் சொல்லலாம். தேவைப்பட்டா நாயக்க மன்னர்களுக்கு ராணுவ உதவியும் செய்யணும். சரி, இந்த சிஸ்டம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வந்ததும் பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா? வரி விஷயம் தான் முதல்ல. கரெக்ட். ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து சில ஒப்பந்தம் போட்டு வரி வசூலிக்கிற உரிமையை கிஸ்தின்னு சொல்லுவாங்க, அதை கம்பெனி வாங்கிட்டாங்க. அவங்க பாளையக்காரங்க கிட்டயும் அதையே கேட்டாங்க. அங்கதான் பிரச்சனை வெடிச்சது. ஆமா, பாளையக்காரங்க தங்களை சுதந்திரமானவங்க நினைச்சாங்க. ஒரு வியாபார கம்பெனிக்கு எதுக்கு வரி கட்டணும்னு கடுமையா எதிர்த்தாங்க. இந்த எதிர்ப்புல முதல்ல நின்னது யாரு? புலித்தேவர் பேர் தான் முக்கியமா வருது. நிச்சயமா, நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் புலித்தேவர் தான். அவர் தான் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர். 1755 ஆரம்பிச்சிட்டாரு. வரி கட்ட முடியாதுன்னு உறுதியா நின்னாரு. அவரோட போர் திறமை பத்தியும் சொல்லுவாங்க. 1759 களக்காடு போர், அது பெரிய வெற்றி இல்ல. ஆமா, 1759 களக்காடு போர்ல புலித்தேவர் ஆற்காடு நவாபு படையையும் அவங்களுக்கு உதவ வந்த கம்பெனி படையும் தோற்கடிச்சாரு. இது மத்த பாளையக்காரங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுத்துச்சானா? ஆனா அதுவும் நீடிக்கலையா? ஆமா, யூசுப் கான், அதாவது மருதநாயகம் சொல்றோமே, அவர் தலைமையில கம்பெனி படை 1761ல நெற்கட்டும் செவலை பிடிச்சி புலித்தேவரை தோற்கடிச்சது. ஆனா புலித்தேவர் முயற்சியை விடலையே. 1764ல திரும்பவும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார்னு இருக்கே. உண்மைதான், மறுபடியும் கைப்பற்றினாரு. ஆனா அதுவும் கொஞ்ச காலம் தான். 1767ல கேப்டன் கேம்பல்னு ஒருத்தர் வந்து அவரை இறுதியா தோற்கடிச்சாரு. அப்புறம் என்னானாரு? அதுக்கப்புறம் புலித்தேவர் தலைமறைவா போயிட்டாரு, அப்படியே இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் 1755ல இருந்து 1767 வரைக்கும் போராடினாரு. நினைச்சு பாருங்க. புலித்தேவருக்கு அப்புறம் ஒரு வீர பெண்மணி வராங்க, வேலு நாச்சியார், சிவகங்கை ராணி. மிக முக்கியமானவங்க. அவங்க கணவர் முத்து வடுகநாதர். அவரை 1772ல காளையார் கோவில் போர்ல ஆங்கிலேயர்கள் கொன்னுட்டாங்க. இது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம். கணவரை இழந்த ஒரு ராணி அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் சமாளிச்சாங்க? அது ஒரு பெரிய கதை. கணவர் இறந்ததும் மகளோட தப்பிச்சு போய் திண்டுக்கல் பக்கத்துல விருப்பாட்சின்னு ஒரு இடம், அங்க கோபால நாயக்கர்னு ஒருத்தர், அவரோட பாதுகாப்புல 8 வருஷம் இருந்தாங்க. 8 வருஷமா? சும்மா இல்லாம. சும்மா இல்ல, அந்த 8 வருஷத்துல ஹைதர் அலியை சந்திச்சு உருதுல பேசி உதவி கேட்டாங்க. ஹைதர் அலி அவங்க திறமையை பார்த்து 5000 வீரர்களை கொடுத்தாரு. ஓ, அப்போ ஹைதர் அலி உதவி கிடைச்சது. ஆமா, கூடவே மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது, அவங்க தளபதியா இருந்து பழைய திரட்டினாங்க. இவங்க எல்லாரோட உதவியோட தான் திரும்பவும் சிவகங்கையை கைப்பற்றினாங்க.
ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச முதல் இந்திய பெண் ஆட்சியாளர் அவங்க தானே சொல்றாங்க. ஆமா, அவங்கள வீரமங்கைன்னு சொல்றோம். அவங்களுடைய ராஜதந்திரமும் வீரமும் அபாரமானது. சரி, பூலித்தேவரோட நேரடி மோதல், வேலு நாச்சியாரோட ராஜதந்திரம், இதுக்கு அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட கதை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. 1790ல இருந்து 1799 வரைக்கும். ஆமா, பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். இவரும் ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஏத்துக்கல, வரி கட்ட மறுத்தாரு. அப்போ கலெக்டரா இருந்த ஜாக்சன் துரை அவரை ராமநாதபுரத்துக்கு வர சொல்லி அங்கதான் அந்த அவமதிப்பு நடந்ததா? 1798ல. அதேதான், 1798ல ரொம்ப நேரம் நிக்க வச்சு ரொம்ப மோசமா பேசி கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்த பின்னாடியும் விடாம கைது செய்ய பார்த்திருக்கான் ஜாக்சன். அப்ப கை கலப்பாயிடுச்சு. ஆமா, அந்த கை கலப்புல லெப்டினன்ட் கிளார்க்னு ஒரு வெள்ளக்கார ஆபீசர் கொல்லப்பட்டான். கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு தம்பி ஊமத்துறை உதவியோட. ஆனா அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை மாட்டிட்டாரு. இது ஆங்கிலேயர்களை சும்மா இருக்க விடாது. அடுத்து என்னாச்சு? அவங்க விடல. செப்டம்பர் 1799ல மேஜர் பேனர்மேன் பெரிய படையோட வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கணும். பெரிய சண்டை நடந்தது. கோட்டை போயிடுச்சு. ஆனா கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு, புதுக்கோட்டைக்கு போனாரு. அங்கதான் அந்த துரோகம். புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் காட்டி கொடுத்துட்டாரு. திரும்பவும் துரோகமா? இதுதான் நம்ம பலவீனமா இருந்திருக்கு போல. அப்புறம் காட்டி கொடுத்ததும் பிடிபட்டுட்டாரு. சும்மா ஒரு விசாரணை மாதிரி நடத்தி அக்டோபர் 16, 1799 அன்னைக்கு கையாத்தாறுல ஒரு புளிய மரத்துல தூக்குல போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தையும் நாகலாபுரத்துல தூக்குல போட்டாங்க. ரொம்ப சோகமான முடிவு. ஆனா கட்டபொம்மனோட எதிர்ப்பு முடிஞ்சாலும் போராட்டம் நிக்கல. அவரோட தம்பிங்க, மருது சகோதரர்கள் இவங்க தொடர்ந்தாங்க இல்லையா? இதுதான் தென்னிந்திய புரட்சியா? ஆமா, மிகச் சரியா சொன்னீங்க. கட்டபொம்மன் சாவுக்கு அப்புறம் சிவகங்கை மருது சகோதரர்கள், கட்டபொம்மன் தம்பிங்க ஊமைத்துறை, செவத்தையா, இன்னும் நிறைய பாளையக்காரர்கள் ஒண்ணு சேர்ந்து 1700, 1801ல ஒரு பெரிய கிளர்ச்சியை ஆரம்பிச்சாங்க. இது பரவலா நடந்ததா? ஆமா, இது வெறும் பாளையக்காரர் கிளர்ச்சி இல்ல, அதுக்கும் மேல. அவங்க ஜூன் 1801ல ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஓ, அந்த ஸ்ரீரங்கம் கோவில் சுவர்ல, திருச்சி கோட்டை சுவர்ல எல்லாம் ஒட்டினாங்களே, அதுவா? அதேதான். அது ஒரு சுதந்திர பிரகடனம் மாதிரி. ஜாதி, மதம், பகுதி எல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒண்ணு சேரணும், ஆங்கிலேயரை விரட்டணும்னு சொன்னாங்க. அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இந்த பெரிய முயற்சியும் கடைசியில அதேதான். ஆங்கிலேயர்களோட ராணுவ பலம், அவங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சி முன்னாடி இதுவும் நிக்கல. மே 1701லேயே தஞ்சாவூர், திருச்சியில கிளர்ச்சியாளர்களை தோற்கடிச்சாங்க. மருது சகோதரர்கள் சிவகங்கை காடுகள்ல கடுமையா சண்டை போட்டாலும் கடைசியில பிடிபட்டுட்டாங்க. அவங்களுக்கும் அதே கதிதானா? ஆமா, அக்டோபர் 24, 1701 அன்னைக்கு மருது சகோதரர்கள் 2 பேரையும் திருப்பத்தூர் கோட்டையில தூக்குல போட்டாங்க. ஊமத்துறை, செவத்தையா அவங்களையும் விடல. நவம்பர் 16, 1701ல பாஞ்சாலங்குறிச்சியில தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. இன்னும் 73 பேரை பினாங்கு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஜூலை 31, 1801ல கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒண்ணு கையெழுத்தாகுது. அதனால என்னாச்சு? அதோட பாளையக்காரர் முறை மொத்தமா ஒழிக்கப்பட்டு தமிழ்நாடு மேல ஆங்கிலேயர்களுக்கு நேரடி கண்ட்ரோல் வந்துருச்சு. இது ஒரு பெரிய அரசியல் மாற்றம். பாளையக்காரர் முறை ஒழிஞ்சாலும் எதிர்ப்பு நிக்கல. கொங்கு மண்டலத்திலிருந்து தீரன் சின்னமலை வரார். ஆமா, கொங்கு நாடு, அதாவது இப்போதைய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் பகுதிகள்ல தீரன் சின்னமலை எதிர்த்து நின்னாரு. அவர் பேர் தீர்த்தகிரி. அவருக்கு சின்னமலைன்னு பேர் எப்படி வந்துச்சு? ஒரு கதை இருக்கே. ஆமா, சொல்லுவாங்க. மைசூர் திவான் முகமது அலி வரி பணத்தோட போயிட்டு இருந்தப்போ தீர்த்தகிரி வழிமறிச்சு அந்த பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்துட்டாராம். ஓ, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் ஒரு சின்ன மலை தான் பணத்தை பிடுங்குச்சுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னதால சின்னமலைன்னு பேர் வந்துருச்சான். சுவாரஸ்யமா இருக்கு. இவர் எப்படி போராடினாரு? கொரில்லா போர் முறைன்னு சொல்றாங்களே. அவர் ஓடாநிலைன்னு ஒரு இடத்துல கோட்டை கட்டி நேரடியாவும் மறைஞ்சிருந்தும் தாக்குனாரு. கொரில்லா போர்ல கெட்டிக்காரர். மருது சகோதரர்கள், திப்பு சுல்தான் கூட எல்லாம் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கு. இவரோட முடிவும் துரோகத்தாலையா? ஆமா, மறுபடியும் அதே கதை. அவரோட சமையல்காரன் நல்லப்பன் காட்டி கொடுக்க பிடிபட்டுட்டாரு. ஜூலை 31, 1805 அன்னைக்கு சங்ககிரி கோட்டையில தூக்குல போட்டாங்க. அதே ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்தான அதே தேதி. வேற வருஷம் 1801 vs 1805. ஆமா, அது ஒரு விசித்திரமான ஒற்றுமை. சரி,
பூலித்தேவர்ல ஆரம்பிச்சு வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலைன்னு தனி நபர்கள், குழுக்களோட எதிர்ப்பு 1805 வரைக்கும் பார்த்தோம். ஆனா அடுத்த வருஷமே 1806ல வேலூர்ல ஒரு பெரிய ராணுவ கிளர்ச்சி வெடிக்குது. இது எப்படி? வேலூர் புரட்சி 1806 இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இது தென்னிந்தியால நடந்த முதல் பெரிய ஓரளவுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ராணுவ கிளர்ச்சி. இத 1857 சிப்பாய் கழகத்தோட முன்னோடின்னு சொல்றதுல தப்பே இல்ல. இதுக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? நிறைய காரணம் இருந்துச்சு. ஒண்ணு, திப்பு சுல்தான் குடும்பத்தை வேலூர் கோட்டையில சிறை வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, பாளையக்காரர் படை வீரர்கள் நிறைய பேர் வேலை இழந்து கம்பெனி ராணுவத்துல சேர்ந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு. உடனடி காரணம் புதுசா கொண்டு வந்த ராணுவ விதிமுறைகள் தான். ராணுவ தளபதி சர் ஜான் கிரெடாக் கொண்டு வந்தது. அது வீரர்களோட மதம், சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நேரடியா தலையிட்டது. என்ன மாதிரி விதிமுறைகள்? அந்த அக்னியோ தலைப்பாகை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, அந்த அக்னியோ தலைப்பாகைன்னு ஒரு புது தலைப்பாகையை எல்லாரும் போடணும்னு சொன்னாங்க. அதுல விலங்கு தோல்ல செஞ்ச ஒரு சின்னம் இருந்துச்சு. இது இந்து முஸ்லிம் வீரர்கள் 2 பேருக்குமே பிரச்சனையா? ஆமா, பசு இந்துக்களுக்கு புனிதம், பன்றி முஸ்லிம்களுக்கு ஹராம். அதனால 2 பேருமே இதை ஏத்துக்கல. இது இல்லாம நெத்தியில சமயக்குறி போடக்கூடாது, காதணி போடக்கூடாது, தாடிய மழிக்கணும், மீசைய ஒரே மாதிரி வைக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன். இதெல்லாம் உங்க அடையாளத்தை அழிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பாங்க. நிச்சயமா. அதனால பொதிஞ்சுக்கிட்டே இருந்த எதிர்ப்பு ஜூலை 10, 1806 அன்னைக்கு காலையில வெடிச்சது. வெள்ளூர் கோட்டையில இருந்த முதல் 23ஆம் படைப்பிரிவு வீரர்கள் திடீர்னு தாக்குதல் நடத்தினாங்க. என்னாச்சப்போ? கோட்டையில இருந்த கர்னல் பேன்கோட், கர்னல் மீகாரஸ் உட்பட 14 வெள்ளக்கார ஆபீசர்களை கொன்னுட்டாங்க. கோட்டைய கைப்பற்றி திப்புவோட மூத்த மகன் ஃபதே ஹைதர சுல்தானா அறிவிச்சு மைசூர் புலிக்கொடியையும் ஏத்துனாங்க. கொஞ்ச நேரம் கோட்டை அவங்க கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. ஆமா, ஆனா கொஞ்ச நேரம் தான். வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் தப்பிச்சு போய் ஆர்காட்ல இருந்த கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் சொல்லிட்டான். கில்லஸ்பி வேகமா படையோட வந்து புரட்சிய ரொம்ப கொடூரமா ஒடுக்கிட்டான். எவ்வளவு பேர் இறந்தாங்க? சுமார் 350 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. ரொம்ப மோசமா பழி வாங்கினாங்க. திப்பு குடும்பத்தை உடனே கல்கத்தாவுக்கு மாத்திட்டாங்க. இதுக்கு காரணமான விதிமுறைகள், அதிகாரிகள் அந்த விதிமுறைகளை திரும்ப வாங்கிட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்த தளபதி சர் ஜான் கிரெடாக், ஆக்னியூ, கவர்னர் வில்லியம் பென்டிங் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கி இங்கிலாந்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. வேலூர் புரட்சி தோத்துருச்சுன்னாலும் அதோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. இது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரா இந்திய ராணுவ வீரர்கள் நடத்தின முதல் பெரிய எதிர்ப்பு. அடுத்து வரப்போற 1857 கழகத்துக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, இவ்ளோ போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள் எல்லாம் ஏன் பெரிய வெற்றி அடையல? பொதுவான காரணங்கள் என்னவா இருக்கும்? முக்கியமா ஒற்றுமை இல்லாம போனது. ஒருத்தர் சண்டை போடும்போது இன்னொருத்தர் கண்டுக்காம இருந்தது, சில சமயம் காட்டி கொடுத்தது, இதெல்லாம் நடந்தது. ஒருங்கிணைந்த தலைமை இல்ல. ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்த சாதகமான விஷயங்கள், அவங்க கிட்ட நல்ல ஆயுதம், ஒழுங்கான ராணுவம், திறமையான தளபதிகள் இருந்தாங்க. அவங்களோட ராஜதந்திரம், பணபலம் இதெல்லாமும் அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு. அப்போ இந்த மக்களின் புரட்சி போராட்டத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? இந்த அலசல் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல ஆங்கிலேய எதிர்ப்புங்கிறது 1857 திடீர்னு வரல. அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா தொடர்ந்து நடந்திருக்கு. 1729ல பாளையக்காரர் முறை வந்ததுல ஆரம்பிச்சு, ஆமா, 1759 பூலித்தேவர் வெற்றி, 1767ல அவர் வீழ்ச்சி, 1772 வேலு நாச்சியார் போராட்டம், 1798, 1999 கட்டபொம்மன் நிகழ்வுகள், 1801 மருது சகோதரர்கள் புரட்சி, 1805 தீரன் சின்னமலை, அப்புறம் 1806 வேலூர் புரட்சி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படி. சரிதான். பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலைன்னு இவங்க தியாகம் ரொம்ப பெருசு. அவங்க கதைகள் வெறும் வரலாறு இல்ல, அது வீரம். வேலூர் புரட்சி 1806, அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு நடந்த பெரிய கலகத்துக்கு ஒரு முன்னோட்டம்னு சொல்லலாம். நிச்சயமா. இந்த போராட்டங்கள் அப்போ தோத்து போனாலும் பின்னாடி வந்த சுதந்திர போராட்டத்துக்கு இது ஒரு பெரிய உத்வேகமா இருந்துச்சு. சரி, இந்த அலசலோட கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள்ல நாம பார்த்த மாதிரி ஒற்றுமை இல்லாம போனது, துரோகங்கள், ஆங்கிலேயர்களோட பலம்னு பல காரணத்தால தோல்வி அடைஞ்சாங்க.
ஒருவேளை பூலித்தேவர்ல இருந்து தீரன் சின்னமலை வரைக்கும் இருந்த இந்த தலைவர்கள், வேலூர் சிப்பாய்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியா உருவாகி இன்னும் நல்லா திட்டம் போட்டு செயல்பட்டு இருந்தா. அப்படி நடந்திருந்தா? ஆமா, அப்படி நடந்திருந்தா தென்னிந்தியாவுல ஆங்கிலேயர் ஆட்சியோட வரலாறு இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட எந்த அளவுக்கு வித்தியாசமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது நல்ல யோசிக்க வேண்டிய கேள்வி. நீங்களும் யோசிச்சு பாருங்க, இந்த மாற்று சாத்தியங்கள் எப்படி இருந்திருக்கும்னு. இந்த வரலாற்று பயணத்துல எங்களோட இருந்ததற்கு நன்றி. அடுத்த அலசலில் சந்திப்போம்.